மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியில் 2% உயர்வை மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்தது. இந்த உயர்வால் அகவிலைப்படி 58%இலிருந்து 60% உயரும். இந்த உயர்வு 2026 ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும். அதற்கேற்ப ஓய்வூதியதாரர்களும் அகவிலை நிவாரணத்தை பெறுவார்கள். தற்போது அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியில் மேலும் 3% உயர்வு கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு நடந்தால் அகவிலைப்படி 63% அதிகரிக்கும். அடுத்த அகவிலைப்படி உயர்வு சுமார் 3% இருக்கலாம் என்று பல ஊழியர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த மதிப்பீடு சமீபத்திய AICPI தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி 2026 மார்ச் மாதம் AICPI குறியீடு 0.6 புள்ளிகள் அதிகரித்து 149.1 உயர்ந்துள்ளது. இந்த நிலை அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர்ந்தால் 2026 ஜூலை மாதம் அகவிலைப்படி சுமார் 3% அதிகரிக்கலாம் என்று சில ஊழியர்கள் நம்புகின்றனர். CPI தொடர்ந்து உயர்ந்தால் அடுத்த அகவிலைப்படி உயர்வு 3% இருக்கலாம் என்ற கணிப்பும் உள்ளது. மத்திய அரசு பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படியை திருத்தி அமைக்கிறது. இந்த மாற்றம் பணவீக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. AICPI என்பது தொழில்துறை ஊழியர்களால் நுகரப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளின் அடிப்படையில் பணவீக்கத்தை அளவிடும் ஒரு மாதாந்திர குறியீடாகும். இது தொழிலாளர் பணியகத்தால் வெளியிடப்படுகிறது. இது அகவிலைப்படியை நிர்ணயிப்பதற்கான முதன்மை அடிப்படையாக செயல்படுகிறது. அகவிலைப்படி பொதுவாக இந்த குறியீட்டின் 12 மாத சராசரியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பாதுகாப்பு படை ஓய்வூதியதாரர்கள் உட்பட சுமார் 65 லட்சம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பயனடைவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.